நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டுக்கு வந்துடுவாங்க. கர்மாவும் புத்தி ரேகையும் வாழ்க்கையை மாறும் அதிசயம். அதாவது கர்மா தான் நம்ம கையில் உள்ள ரேகைகள். கர்மானா வேற ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி செய்த செயல்கள் வழியாக, நம்ம முன்னோர்கள் நம்ம செய்த செயல்கள் வழியாக நம்ம கையில் ரேகையாக ஓடுது. பிறக்கும் போதே நம்ம கையில் ரேகை இல்லாமல் இருக்கிறது இல்லை, அது பிறக்கும் போதே உற்பத்தி ஆகிடுது. அந்த ரேகை நம்ம முன்னாடி செய்த செயல்கள். செயல் கர்மா, செயல் தான் கர்மா, சரிங்களா? நம்ம என்ன செய்ய பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கக்கூடியது, என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத காமிக்கிறது. ஆனால் அதையும் மாற்ற முடியும். புத்தி ரேகையை இப்போ நம்ம கைக்கு போர்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம கையில் புத்தி ரேகை இருக்குது. ஒரே மாதிரி எல்லாருக்குமே புத்தி ரேகை அமைவது கிடையாது. ஒருத்தருக்கு இப்படி நீளமாக இருக்கும், ஒருத்தருக்கு இப்படி குருமேட்லேருந்து ஆரம்பித்து வந்திருக்கும், ஒருத்தருக்கு சின்னோண்டு புத்தி ரேகை இருக்கும், ஒருத்தருக்கு சந்திரமேட்டில் வளைஞ்சிருக்கும். எப்படி புத்தி ரேகை இருக்கிறதோ உங்களுடைய கர்மா, நீங்கள் செய்த செயலுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய புத்தி ரேகை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தியை நீங்கள் மாற்ற முடியும். எப்படி? இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணுறோம். இப்போ ஒரு ஊருக்கு போய் சேரணும்னா இங்கேருந்து ட்ரெயினே ஏறாமல் இல்லை பஸ்ஸே ஏறாமல் அந்த ஊருக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா போகவே முடியாது. முதல்ல போகணும்னா அங்கே போய் ட்ரெயின்லையோ பஸ்லையோ ஏறி அந்த ஊரை போய் சேர்ந்து அதுக்கப்புறம் செய்யக்கூடிய செயலை செய்ய வேண்டும். அந்த செயலை செஞ்சால் தான் அதுக்கு முழுமையாக வெற்றி அடைய முடியும், சரிங்களா? நம்ம புத்தி ரேகை எடுத்துக்காட்டுக்கு இந்த புத்தி ரேகை இப்படி சந்திரமேட்டு பக்கம் அப்படி நேராக கீழே இறங்கிச்சு சார். உங்களுக்கு மனம் மனநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, மனநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கதை கவிதை கட்டுரை சார்ந்த வகையில் உங்கள் எண்ணம் போகும். நல்லா புரிஞ்சுங்க. கதை கவிதை கட்டுரை சினிமா துறையை சார்ந்து படம் எடுக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், கதை எழுதணும், கட்டுரை எழுதணும், டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் போகும். அந்த மாதிரி புத்தி ரேகை இருக்குதுன்னா உங்களுடைய முன்னாடி செஞ்ச செயல்களை இப்போ அந்த எண்ணம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எண்ணத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை வேற வழியாக இது பண்ணணும்னா உங்களுக்கு மனசு சரியில்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் செயலாக மாற்றணும்னாக்கா சரியாகும். ஒருத்தருக்கு புத்தி ரேகை சின்ன புத்தி ரேகை இருக்குது சார். இந்த புத்தி ரேகை இவ்வளோதான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் தான் புத்தி வேலை செய்யும். உங்களுடைய கர்மாவின் படி பாதி புத்தி ரேகை தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு ப்ராப்பராக தெய்வ பக்தியோடு முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதை மாற்ற முடியும். இப்போ சின்ன புத்தி ரேகை இருக்கும்போது எந்த மேடு உயர்வாக இருக்கோ அந்த மேட்டோட பலன்கள் அதிகமாகும். இப்போ சுக்கரமேடு அதிகமாக இருக்குன்னா ஆசை அதிகமாக இருக்கும். ஆசையினால் தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதை தான் நம்ம புத்தி ரேகை சொல்லுது உங்கள் கர்மாவின் படி. ஆனால் நீங்கள் முயற்சி செய்தால், நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணுங்கிற ஒரு லட்சியத்தை நினைத்தால் இந்த புத்தி ரேகை கீழே இறங்கும், இல்லைன்னா மேலே அப்படி நேராக வளரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும். கர்மாவை மாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க, கர்மாவை மாற்றலாம்னு சொல்கிறீங்க. என்ன சார் எது உண்மைன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம கையில் நடந்தது இப்போ ரேகையாக வந்திருக்கு, நடக்க போகிறதும் ரேகையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டோட சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த செவ்வாமேடு இதுலேருந்து ஒரு ரேகை இப்படி போகுது. இப்படி போகும்பொழுது இந்த வயதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசில் உங்களுக்கு சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். சண்டை சச்சரவு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நம்ம வந்துருச்சான்னு கேட்டோம்னா ஒரு சில பேர் நான் இல்லை சார்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு புத்தி ரேகை நல்லா இருக்குது. நான் பார்த்தது வரைக்கும் புத்தி ரேகை அவங்களுக்கு நல்லா பிரமாதமாக இருக்குது. புத்தியை கொண்டு அந்த சண்டையிலேருந்து சும்மா சின்ன பேச்சுவார்த்தையோட கலவரத்தோட முடிஞ்சு போயிடும், வாழ்க்கையில் திருத்தி இருப்பாங்க. அப்போ இதை ஏன் நம்ம திருத்த முடியாதுன்னு நான் கேட்குறேன். ஒரு புத்தி ரேகையில் இந்த இடத்துல ஒரு தீவு வருது சார், இந்த இடத்துல ஒரு தீவு இருக்குது. அப்போ வாழ்க்கையில் தீவோ வெட்டோ துண்டோ ஏதோ இருக்கும் புத்தி ரேகையில். அந்த வயசில் உங்களுக்கு கரெக்டாக இது 30 வயசு. இந்த 30 வயசில் திருமணத்துக்கு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீளமாக ஒரு ரேகை இருக்குது, அப்புறம் தான் கல்யாணம் ஆகும். இந்த லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகும்போது உங்கள் மனசு வேதனைப்படும், கஷ்டப்படும், மனநோய் வரும். அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்தது முயற்சி பண்ணி அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகலாம்.
இந்த இடத்துல வந்து புத்தி ரேகை வரும்போது அந்த மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை தைரியமா இருந்து நமக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல வந்து தீவு இருக்கு, இந்த இடத்துல வெட்டு இருக்கு, இந்த இடத்துல மனநோய் வரும்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம கர்மாவின்படி இங்க மனநோய் வரணும். அப்போ வரும் பொழுது அதை வந்து தைரியமா இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஒரு தட்டில் சாப்பாடு வருதுன்னா அதை எடுத்து நம்ம வயிற்றுக்குள்ள வாயில போட்டு வயிற்றுக்கு கொண்டு போனால் தான் உடம்புக்கு தெம்பு இருக்கும். இல்லைன்னா தெம்பு இருக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் புதுசா எதுவுமே சொல்லலை. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் எதையுமே மாற்ற முடியும். அந்த கை ரேகையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓட ஆரம்பிக்கும். என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் சொன்னீங்க கர்மாவை மாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க. மாற்ற முடியாதுதான். அதுல புத்தி ரேகை சரியில்லாத பொழுது உங்களுக்கு வேறு விதமாக வேலை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க கையில எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். புத்தி ரேகை இந்த குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சு வரலாம். குருமேட்ல இருந்து புத்தி ரேகை இங்க ஆரம்பிக்காம புத்தி ரேகை குருமேட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஆயுள் ரேகை விட்டு மேல ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மனசுல என்ன எண்ணம் தோன்றுகிறது, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே தோணும். அப்ப அதுக்காக வேண்டி முயற்சி செய்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி அடைய முடியும். எப்படி? புத்தி ரேகை நல்லா கரெக்டா இருக்கு. யாரும் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. இப்படி கம்பி மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, அவங்க யார் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க மனசுல தெரிஞ்சாதான் அதை முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரும். ஒரு சில புத்தி ரேகை சந்திரமேட்டுக்கே வந்துருச்சுன்னா மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை கற்பனை சார்ந்த துறையில அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு போனாங்கன்னா நல்லா இருக்கும். உங்க கையை பாருங்கள். உங்க புத்தியை உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் புத்தி ரேகை இது வரைக்கும் இப்ப கையில இருக்கிறது உங்களுடைய முன்னாடி நடந்தது. இனிமே நடக்க போறதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்க முயற்சி பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக அதை 100% வெற்றி அடைய முடியும். ஒரு சில பேருக்கு ஆட்டோமேட்டிக் அந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, இந்த புத்தி ரேகை நல்லா நேராகவே வந்திருக்கும். கம்பி மாதிரி வந்ததுன்னா அது வந்து நல்ல புத்தின்னு நினைச்சுங்க. நல்ல புத்தி ரேகை இருக்கு. புத்தியை கொண்டு வாழ்க்கையில முயற்சி பண்றதுக்கு அந்த எண்ணம் தோணும். ஒரு சில பேருக்கு சின்ன புத்தியா இருக்கு, இது பாதி வரைக்கும் வருதுன்னா புத்தி கொஞ்சம் வேலை செய்யாது. பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்கும். சரிங்களா? சந்தோஷத்தை மட்டும் மனசு நாளும். நீங்கள் முயற்சி செய்தால் இந்த ரேகையை வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை பக்கம் நீங்க திரும்பணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மனசை வந்து நீங்க திருப்ப முடியும். நம்ம மனம் என்பது இந்த பக்கமும் மாறும், இந்த பக்கமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள் வந்து எல்லா சக்தியும் எல்லாருக்குமே இருக்கு. நீங்க நன்மை செய்யணுமா, தீமை செய்யணுமா, வாழ்க்கையில முன்னேறணுமா, வேணாமாங்கிறது உங்களுடைய முயற்சியில இருக்கு. நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக 100%. ஒரு சில பேருக்கு ஈஸியா முயற்சி பண்ணோன்னே கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணோன்னு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய கர்மா. நீங்க என்ன கொடுத்து வச்சிருக்கீங்களோ அதான் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருப்பாரு, 1000 ரூபாய் பணம் ரிட்டர்ன் வரும். 10 லட்ச ரூபா கொடுத்து வச்சிருப்பாரு, 10 லட்ச ரூபா ரிட்டர்ன் வரும். நீங்க 50 ரூபா கொடுத்து வச்சீங்கன்னா 50 ரூபா ரிட்டர்ன் வரும். அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிச்சுதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரும். ஒரு சில பேருக்கு முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு எதுவுமே இருக்காது. நீங்களே முயற்சி பண்ணி சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். அதுதான் உங்களுடைய கர்மா, உங்களுடைய முன்னாடி செயல். இதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்லது பண்ணணுமா, கெட்டது பண்ணணுமா? அதாவது தவறான ரேகை ஓடுது. ஒருத்தர் வந்து திருடணும்னு என்ன ரேகை ஓடுதுன்னு வச்சுங்க. இப்ப இந்த புத்தி ரேகை போயிட்டு இப்படி மேல போய் இப்படி இந்த இருதய ரேகை போய் டச் பண்ணதுன்னு வச்சுங்க. இந்த வயசுல உங்களுக்கு வந்து பொருளுக்காக வேண்டி போய் திருடி ஜெயிலுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரேகை போகுது, சப்போஸ் போகுது. அப்ப இந்த ரேகையை பார்த்துட்டு அந்த வயசுல அந்த ரேகையை பார்த்த உடனே நீங்க வந்து முயற்சி பண்ணணும். நம்ம இனிமேல் திருடக்கூடாது. நம்ம திருடினோம்னா மாட்டிக்கிட்டு உள்ளுக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ரேகை அந்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம திருடக்கூடாது, நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா அந்த எண்ணம் அதுல இழுக்கும். சரிங்களா? அதனால நீங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக மாற்ற முடியும். இந்த ரேகை இருந்தாலும் மாறும். எடுத்துக்காட்டுக்கு இந்த சவாமேட்ல இருந்து ரேகை போகுது. நிறைய ரேகை ஒரு சில பேருக்கு போகும். சார் சண்டை சச்சரவு வந்திருக்கானா? ஒரு சில பேர் ஆமா சார் சண்டை சச்சரவு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுலாம் போனேன்பாங்க. ஒரு சில பேருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கிறவங்களுக்கு இல்லை சார் சின்ன ஒரு கலவரம் தான் சார் வந்தது, ஆனால் வந்து அதை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுலாம் போவிடப்பாங்க. உங்களுடைய புத்தி ரேகையை, உங்களுடைய புத்தியே நீங்கள் வளர செய்யலாம். நீங்க சரியா உங்களுடைய எண்ணம் சரியா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது வந்து இந்த ரேகை வந்து முன்னாடி இருந்ததுடைய பலன் திரும்பவும் நடக்க போறதுக்கும் பலன் இருக்கும். இருந்தாலும் அதையும் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடியும். அதாவது கர்மாவும் புத்தி ரேகையும் வாழ்க்கை மாறும் அதிசயம். அந்த அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியது நீங்களா தான் இருக்கணும்.
நீங்கள் நன்மை நினைத்தால் நன்மையும் நடைபெறும், நன்மைக்கான ரேகை ஓடும். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட்டாக நினச்சிங்கன்னா ஆப்போசிட்டாக ரேகை ஓடும். அந்த ஆப்போசிட்டில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஒரு ஆற்றுல போகிறோம், அந்த சுழல் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த சுழலில் போய் இறங்குனீங்கன்னா சுழலில் மாட்டிப்பீங்க. அந்த ஆற்றுல நம்ம பார்க்குறோம், தண்ணி கொஞ்சமாக போகிறோம், உங்களுக்கு நீச்சல் தெரியணும், நீந்தி அந்த பக்கம் போயிடலாம். அவ்வளோதான் வாழ்க்கையை ஒழிய வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையை மாறும் அதிசயம் ஏற்படும். புத்திரேகை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதனுடைய விஷயத்தை காமிக்கும். எப்படி இருக்கோ அதனுடைய சூழ்நிலை, அந்த மனசில் எண்ணம் அது உதயமாகும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.